தேவனுக்கு நான் பயப்படுகிறேன் என்பதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணுமா, ரூபிக்கப்பட வேண்டுமா என்று சொன்னால் எஸ். லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனம். லேவியராகமம் 19:32 நிறைய வசனங்கள், சில வசனங்களை மாத்திரம். இட் ஷுட் பி ப்ரூவ்ட். நீ கிறிஸ்தவனு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். சாட்சியா இருக்கிறத குறித்து நான் பேசுகிறேன். லேவியராகமம் 19:32 நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். இந்த வார்த்தையில நீங்க என்ன புரிந்து கொள்றீங்க? வயசானவங்க வந்தா எழுச்சி இடம் கொடுக்கணும், அவ்வளவு மட்டுமா? அதுக்கு ஒரு காரணத்தை ஆண்டவர் சொல்றாரு. வயதானவர்களுக்கு முன்பாக எழுந்து நிற்கலனால வயதானவர்கள் உன்னை ஒண்ணு திட்ட போறது கிடையாது, உன்னை அடிக்க போறது கிடையாது, அவங்களுக்கு அந்த பலன் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தையை, இந்த காரியத்தை நீ செய்வதற்கு உனக்குள்ளாக ஒண்ணு காணப்படணும். என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம். நான் கர்த்தர், உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அதன் நிமித்தமாக முதிர் வயது உள்ள உன்னுடைய முகத்தினை கனம் பண்ணணும். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நிற்கணும். கற்றுக் கொடுக்குறோமா பிள்ளைங்களுக்கு? பெரியவங்க வந்தா கொஞ்சம் எழுந்து நில்லுங்க, கற்றுக் கொடுக்குறோமா? கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கல அப்படின்னா வார்த்தையும் நமக்கு தெரியல, வார்த்தையின்படி பிள்ளைகள் செய்வதற்கு பழக்க வைக்கிறவர்களா நாம இல்ல. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள் முதல்ல வரணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வார்த்தை சொல், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி. பெரியவங்களை மதிக்க சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படுற பயத்தினால் அது உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். மல்கியா 1:6. மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. அப்பாவை நம்ம கனம் பண்ணாம இருக்கிறதே கிடையாது இல்ல. நான் சொல்றதை போல நல்லா வளர்ந்து கொழுத்து பெருத்து காணப்பட்டா வயதான பெற்றோரை வந்து கனம் பண்ணாம இருக்கலாம். ஆனால் ஒரு வல்லமை உள்ளதான ஒரு தகப்பனை, ஐஸ்வர்யம் உள்ளதான ஒரு தகப்பனை, அவன் நினைச்சா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம், உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பிச்சிடலாம். அப்படின்ற நிலையில இருக்க ஒரு தகப்பனை குமாரன் கனம் பண்ணாம இருக்கவே முடியாது, பயப்படாம இருக்க முடியாது. அப்படிதானே? அப்படி எடுத்துக்கோங்க. என்னது? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமான. ஊழியக்காரன் எஜமான கனம் பண்ணாம இருக்கலாம் முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னா அதுக்கு ஊழியக்காரனா இருக்க முடியாது. அப்ப குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. ரொம்ப நேச்சுரலான குவைட்டான ஒரு ட்ரூத். நான் பிதாவானால், ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பிதாவானால். கர்த்தர் கேட்கிறாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்படியானால் இந்த கர்த்தரை தேவன் என்று கிறிஸ்தவ ஜனம் அறிந்திருக்குது. ஆனா அவரை பிதான்னு சொல்ல மாட்டேன், பிதா வேற ஒருத்தர்னு சொல்லுது. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எஜமான் என்று ஏற்றுக்கொள்ளுகிறது, அவர் தான் இந்த பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லுது. ஆனா எஜமானுக்கு உண்மையா பயப்படுறதான பயம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். இது யார் கேட்கிறா? சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். யாரோ கேட்கலீங்க, கர்த்தர் கேட்கிற, சேனைகளின் கர்த்தர். அப்ப சேனைகளின் கர்த்தர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்றால் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் பிதாவானால், கர்த்தர் என்கிற நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நீங்க யாரையோ சொல்லுகிறீர்கள், நீங்கள் பிதா என்பவர் வேறொரு நபர் என்று நினைக்கிறீர்கள். எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எனக்கு கொடுக்காம இருக்கிறீங்க. என்ன ஆண்டவர்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க, பயப்பட மாட்டேன்றீங்க, ஏன் நாமத்தை அசட்டை பண்றீங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு என்ன பதில் தெரியுமா? அதற்கு நீங்கள் பதில் சொல்றாங்க, அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிற. பாவம், தெரியல. உண்மையிலேயே கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியல. அப்ப அவர் கேட்கிறாங்க, நாங்க எப்படி ஆண்டவரை அசட்டை பண்றோம்னு கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கர்த்தருடைய நாமம் என்னதென்றே தெரியாத கூட்டம் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. ஆண்டவரை தொழுது கொள்றேன்னு வருது, இவதான் எங்க ரட்சகர்னு சொல்லுது, அவருடைய பேரை கூட சொல்லுது. ஆனா உண்மையிலேயே அவர் யாருன்னு தெரியாதுதான கூட்டம். அதனாலதான் கேட்குது, சும்மா கேட்கல, உண்மையா கேட்கிறான், உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம். அப்ப பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அந்த பிதாவானவர் இந்த பூமியில மனுஷனாய் வெளிப்பட்டு ஒரு குமாரனாக மனுஷனாக அடிமையின் ரூபத்திலே காணப்பட்ட பொழுது கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவரு அறியாததான கூட்டமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனபடி நான் திரும்பவும் அவரை வேறொருவர் நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த பூமியில மனுஷனாக வெளிப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்தவர் தான் மெய்யான தேவனாய் இருக்கிறார். நான் ஆரம்பத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது யோவான் 3.5 வருஷங்கள் அவரோடு கூட சுற்றி கொண்டிருந்த பொழுதும் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மறுரூபம் ஆன பின்பு அவர் தன்னுடைய மகிமையோடு கூட தன்னை காண்பித்த பொழுது வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம், அவன் செத்தவனை போல விழுந்தான். அவர் தமது வலது கரத்தை நீட்டி அவனை தூக்கி நிறுத்தி, பயப்படாதே,
நான் முந்தினவரும் ஆதியில் இருக்கிறவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். யோவான், என்னை அடிச்சு சிலுவையில தொங்க விட்டதை நீ பார்த்த, ஆனா நான் உயிர் உள்ள தெய்வம்பா. நானு என்னுடைய சரீரத்தை தான் கிழிச்சாங்க, அடிச்சாங்க, அது உனக்காக. நான் உயிர் உள்ள தேவன், மரித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், ஆதியிலிருந்து காணப்படுகிற ஒரே தெய்வம் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். எடுத்து வாசித்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17-18 19 வசனங்களை நீங்க வாசிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டபோது செத்தவனை போல விழுந்தான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு யாருக்கு கொடுக்கிற கணத்தை குறிக்கிறோம்? உங்களை உண்டாக்கின அந்த தெய்வத்துக்கு கொடுக்கிற கணத்தை இந்த பூமியில வந்தபோது கொடுத்தோமா, அல்லது இன்னைக்குதான் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க. இல்லை என்று சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கே என்று அவர் கேட்கிறார். இந்த பூமியிலே காணப்படுற குமாரன் பிதாவை கனப்படுத்துறான். இந்த பூமியிலே காணப்படுறதான ஒரு வேலைக்காரன் அவனுக்கு வேலையை கொடுத்ததான அந்த எஜமானுக்கு பயந்து 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 ஜீவிக்கிறான். ஆனால் நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே, எனக்கு பயப்படுற பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிற வார்த்தையில ஆதங்கம் மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்வும் அடங்கி இருக்கிறது. நீ இப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், நீ ஆண்டவருக்கு உண்மையாக பயப்படுகிறவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதான தருணமா இதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுறதான பயம் எனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இல்லைன்னு நீ சொல்றீரு. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்க எப்ப அசட்டை பண்ணோம் அப்படி என்று கேட்கிற நிலையில தான் ஆண்டவரை காணப்படுறோம். உம்முடைய நாமத்தை அறியாததினால் அல்லவா, உம்முடைய விருப்பம் என்னதென்று புரியாததினால் அல்லவா. பல நேரங்கள்ல புரிந்தாலும் உம்முடைய விருப்பத்தை பார்க்கலாம், எங்களுடைய விருப்பம் மேலோங்கி இருக்குது. உம்முடைய சித்தத்தை பார்க்கலாம், எங்களுடைய சித்தம் எங்களுக்கு பிரதானமா காணப்படுது. உம்முடைய போதகத்தை அசட்டை பண்ணுகிறோம், ஞானி என்று நினைக்கிறோம், நீர் மூடன் என்று சாட்சி சொல்லுகிறீர். அப்பா, இந்த நாளில் இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட்டு உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுற பயனா என்ன? தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிற காரியம் மறைந்து போகிறதை போல அல்ல, தோன்றி அதுக்கப்புறம் இல்லாததை போல, ஒரு பனியை போல, மேகத்தை போல அல்ல, நிலைத்திருக்கிறதான ஒரு சுபாவமாக எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பயப்படுற பயம் வரணும். நீ அற்புதம் செய்தீங்கன்னா உங்களுக்கு பயப்படுற பயம் எனக்கு வரணும், அதுக்காக நீ செய்கிறீங்க என்பதை புரிந்து கொள்ளணும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம அநேகர் இதுல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆனபடினால்தான் நான் டைட்டில் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்கு உண்டோ என்று சோதித்து பார். இல்ல அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துவார் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள். ஐ டெல் யூ அகைன், உங்களுக்கு என்னாலே கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு முறை கற்றுக்கொண்டாலே அதன்படி செய்கிறவர்கள் தான் பாத்தீங்கன்னா உண்மையான சீஷர்கள், பிள்ளைகள். அநேக முறை சொன்னாலும், அநேக முறை அடிக்கப்பட்டாலும், தன்னை ஒப்பு கொடுக்காதவர்களிடத்துல எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? கற்றுக் கொடுக்க முடியும்? தேவன் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி பாதத்துக்கு வாங்க. நான் சொல்றது புரியலனாலும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, நீங்க நேசிக்கிறீங்கல்ல. ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நிர்மூலமாகாம இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அது உண்மைதானே. எவ்வளவு பண பிரச்சனை, ஆனா இன்னும் நிர்மூலமாகல. எவ்வளவோ துக்கம், இன்னும் நிர்மூலமாகல. எவ்வளவோ பாடுகள், அதன் மத்தியில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நிர்மூலமாகல. அவர் நல்லவர் அல்லவா, அவர் உங்களை எவ்வளவா நேசிக்கிறார் அல்லவா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே புரியல, 1 மணி நேரத்துக்கு மேல செய்தியை கேட்டேன், உங்களுக்கு பயப்படுற பயம் என்னன்னு புரியல என்று சொன்னால் அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு புரியிற பாஷையில, புரியிற விதத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற நல்ல தகப்பன். எதிர்பார்க்கிற ஒரே காரியம், பிள்ளைய போல நீங்களும் கேட்கணும். மாறுகிற பிள்ளையை போல, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளையாக தகப்பனுடைய பாதத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அவர் அவனமாய் நேசித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், புரியுற மாதிரி சொல்லிக் கொடுப்பார். நீங்க அவருக்கு பயப்படுற பயம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்க அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணவே மாட்டீங்க, போதகத்தை அசட்டை பண்ண மாட்டீங்க, எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியவர்களா இருப்பீங்க. நீங்க மாத்திரம் அல்ல, வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டாகும், அவர்களும் மேன்மையாய் இருப்பார்கள் என்று சொன்னதான வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இந்த நாளில் சபை முழுவதுமாய் கற்றுக்கொள்ளட்டும். எங்களை அன்பாய் நேசிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர் பேசின பொழுது ஏன் ஆண்டவர் இப்படியா பேசுறாரு? ஒரு மனுஷனை நீர் கண்டாயானால்
உங்க தேடுற நியாயம் செய்யற ஒரு மனுஷனை கண்டாய், ஆனால் மன்னிப்பு தருவேன்னு சொன்னீங்கப்பா. இப்ப நீர் எங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய நிலைமை எப்படி காணப்படுது? நீர் விரும்புகிறபடியான பரிசுத்தம் இருக்கா? நீர் விரும்புகிறபடியான கீழ்ப்படிதல் இருக்கா? நீர் விரும்புகிறபடியான ஒப்பு கொடுத்தல் இருக்குதா? இந்த நாள்ல உங்களுடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கட்டும். ஏதோ வந்தோம், கேட்டோம், நேரத்தை கழித்தோம் என்று சொல்லி கடந்து போகாதபடி அவருடைய வாழ்க்கையை திருப்புகிறதான ஆண்டவரே, அவருடைய இருதயத்தை மாற்றுகிறதான ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஆசீர்வாதத்தை அவர்களே கொண்டு வருகிறதாக ஆண்டவரே, இப்போதிருந்து நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிற என்று சொல்லுகிறதான சாட்சியாக உம்மால் புகழப்படுகிறவர்களாக ஆண்டவரை கேட்கிற அத்தனை ஜனமும் மாறும்படி அவனுடைய கருத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென்.